உலகின் தலைசிறந்த உயிரியலாளர் மற்றும் பூச்சியியல் நிபுணர் எட்வர்ட் ஹிண்டல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 மார்ச் 21 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் எட்வர்ட் ஜேம்ஸ் ஹிண்டலுக்கும் சாரா எலிசபெத் டியூர் ஹிண்டலுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் எட்வர்ட் ஹிண்டல். இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதரும் 4 யங்கர் சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இன்ஜினியராக, அதாவது பொறியாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஆர்கான் இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்கனிஸ்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக, அதாவது பள்ளி ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் ஹிண்டலுடைய அப்பா எட்வர்ட் ஹிண்டலுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இசையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி இசைக்கருவிகளை வாசிக்கிறதுக்கு வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இதே சமயம் எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மா எட்வர்ட் ஹிண்டலுக்கு சிறு வயதிலிருந்தே பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக எட்வர்ட் ஹிண்டல் வீட்டிலிருந்தே இசைக்கருவிகளை வாசிக்கிறதுக்கும் எழுத படிக்கவும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1891 ஆண்டு எட்வர்ட் ஹிண்டலுக்கு 5 வயது இருக்கும் போதிலிருந்து எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மா வீட்டிலிருந்தே எட்வர்ட் ஹிண்டலுக்கு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியையும் கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால எட்வர்ட் ஹிண்டலை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலிருந்தே ஆரம்ப கல்வியை எட்வர்ட் ஹிண்டலுக்கு கற்பித்து வந்தாங்க. மேலும் எட்வர்ட் ஹிண்டல் தான் இவருடைய குடும்பத்தில் முதல் குழந்தை. இவருக்கு பிறகு தான் ஒரு யங்கர் பிரதரும் 4 யங்கர் சிஸ்டர்ஸும் அடுத்தடுத்து பிறந்தாங்க. இதனால் எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மா அடிக்கடி ப்ரெக்னெண்ட்டாக, கர்ப்பமாகவும் இருந்தாங்க. இதனாலேயே எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மாவும் அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற அந்த ஒரு பணியை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டிலிருந்து எட்வர்ட் ஹிண்டலுக்கு பள்ளி பாடங்களை கற்பித்து வந்தாங்க. ஸோ வீட்டிலிருந்து எட்வர்ட் ஹிண்டல் ஆரம்ப கல்வியை படித்து வந்தாலும் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா அது ஷெஃபீல்ட் எஜுகேஷன் போர்டு அவங்க தரப்பில் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனை எட்வர்ட் ஹிண்டல் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஷெஃபீல்ட் எஜுகேஷன் போர்டோடைய எக்ஸாமினேஷனை இவர் எட்வர்ட் ஹிண்டல் வருடம் அட்டென்ட் பண்ணி ஒவ்வொரு கிரேடுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸை இவர் அந்த ஷெஃபீல்ட் எஜுகேஷன் போர்டு மூலமாக பெற்று வந்தாங்க. ஸோ இது மாதிரி முழுக்க எட்வர்ட் ஹிண்டல் வீட்டிலிருந்து இவருடைய அம்மா மூலமாகவே இவருடைய ஆரம்ப கல்வியை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இவருடைய ஆரம்ப கல்வியின் போது எட்வர்ட் ஹிண்டல் முழுமையாக நேச்சுரல் சயின்சஸில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதாவது இயற்கை அறிவியல்லாம் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நேச்சுரல் சயின்ஸில் பயாலஜி உயிரியல், அதே மாதிரி அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அதே மாதிரி மினராலஜி கனிமவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது இந்த நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1896 ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை இவருடைய அம்மா மூலமாக முடிச்சிடுறாங்க. ஷெஃபீல்ட் எஜுகேஷன் போர்டில் இவருடைய எக்ஸாமினேஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஹிண்டலுடைய அம்மா உயர்கல்வியையும் அவங்களே வீட்டிலிருந்து கற்பித்து வந்தாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனும் எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய அம்மா மூலமாகவே ஆரம்பத்தில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. பிறகு எட்வர்ட் ஹிண்டலுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் டியூட்டர்ஸை இவருடைய கல்விக்காக நியமிக்கிறாங்க. ப்ரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்றவங்க வீட்டுக்கே கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க. ஸோ வீட்டுக்கே கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் ப்ரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்க ப்ரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கவர்னர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் டியூட்டர்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இவருடைய அப்பா அம்மா நியமிச்சாங்க. ஸோ எல்லா பள்ளி பாடங்களையுமே எட்வர்ட் ஹிண்டல் வீட்டிலிருந்தே பயின்று வந்தாங்க. இவர் முழுமையாக அந்த காலகட்டத்தில் நேச்சுரல் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி உயிரியல், அதே மாதிரி இன்னும் மேற்கொண்டு சொல்லப்போனால் அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், இந்த 3 பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே மாதிரி எட்வர்ட் ஹிண்டல் தொடர்ச்சியாக வீட்டிலிருந்தே இவருடைய பள்ளி பாடங்கள் படித்து வர்றது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா மூலமாக ஆர்கன் இசைக்கருவியையும் வாசிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இவருடைய அப்பா ஒரு ஆர்கனிஸ்ட் அப்படின்றனால அவர் மூலமாக ஆர்கன் இசைக்கருவியை எட்வர்ட் ஹிண்டல் வீட்டிலிருந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் வேகமாகவே இவருடைய உயர்கல்வியை இவர் படித்து 1901 காலகட்டத்திலே இவருடைய வீட்டிலிருந்து இவருடைய 15 வயசுலேயே எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய உயர்கல்வியை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டிலிருந்து இவருடைய அப்பா மூலமாக அதே இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கக்கூடிய பிராட்ஃபோர்டுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிராட்ஃபோர்ட் டெக்னிக்கல் காலேஜ், அது இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பிராட்ஃபோர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க 1901 ஆண்டு. அங்கு சேர்ந்து
வந்து எட்வர்ட் ஹிண்டல் வந்து சில கிராஜுவேட் கோர்சஸ் வந்து அட்டன் பண்ண தொடங்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிராட்ஃபோர்டில் நிறைய கோர்சஸ் இவர் வந்து பயாலஜி சார்ந்தும் அதேமாதிரி ஜுவாலஜி விலங்கியல் சார்ந்தும் இவர் வந்து அட்டன் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கலை, அதுக்கு பதிலாக தனித்தனியாக பயாலஜி உயிரியல் அதேமாதிரி ஜுவாலஜி விலங்கியல் இந்த 2 பாடங்களில் இவர் வந்து தனித்தனியான கோர்சஸ் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில் 1903ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற இம்பீரியல் காலேஜ் லண்டனுடைய ஒரு கான்ஸ்டிடியூன்ஸ் காலேஜான ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அவங்க தரப்பிலிருந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் இன் பயாலஜி அது வந்து எட்வர்ட் ஹிண்டலுக்கு 1903ஆம் ஆண்டு வழங்கப்படுது. ஸோ எட்வர்ட் ஹிண்டல் வந்து பயாலஜி கிளாஸஸ்லாம் இவர் ரொம்ப சிறப்பாக பண்ணனால இவருக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப்பே பயாலஜி வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து உயிரியலில் தேசிய உதவித்தொகை. இதை பயன்படுத்தி 1903ஆம் ஆண்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிராட்ஃபோர்டில் இவருடைய கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இந்த 1903ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற பிராட்ஃபோர்டில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போய் இம்பீரியல் காலேஜ் லண்டனுடைய கான்ஸ்டிடியூன்ஸ் காலேஜான ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸில் இவர் வந்து அந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் இன் பயாலஜியை பயன்படுத்தி பயாலஜியில் இவர் வந்து நிறைய கோர்சஸ்லாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்திலையும் இவர் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பண்ணலை, நிறைய கோர்சஸ் தான் எடுத்து அடுத்தடுத்து படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் ஹிண்டல் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன் KCL அங்கே இவர் வந்து என்ரோல் பண்ணி அங்குமே நிறைய கோர்சஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அங்கே முக்கியமாக ஏ டெண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அவரு கூட சேர்ந்து இவர் வந்து நிறைய கோர்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிகளையும் கூட எட்வர்ட் ஹிண்டல் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1906ஆம் ஆண்டு அசோசியேட் இன் ஜுவாலஜி அதாவது விலங்கியலில் ஒரு அசோசியேட்டாக அந்த ப்ரொஃபஸர் ஏ டெண்டி அவர் கூட சேர்ந்து ரிசர்ச்லாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் இந்த 1906ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் ஹிண்டலுடைய ஃபேமிலி இவருடைய குடும்பம் வந்து இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற பெர்க்லிக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. இவருடைய குடும்பம் அங்கே போகிறாங்க. ஆனால் எட்வர்ட் ஹிண்டல் வந்து தொடர்ச்சியாக அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இவருடைய படிப்பை மேற்கொண்டாங்க. அடுத்து 1907ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இவருடைய படிப்பை முடிச்சுட்டு இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டாக அதாவது ஆராய்ச்சி உதவியாளராக 1907ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய ஆராய்ச்சியை அந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசனில் பண்ண தொடங்குறாங்க. இது 1908 வரைக்கும் எட்வர்ட் ஹிண்டல் வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த 1908ஆம் ஆண்டு தான் இவருடைய 22 வயதில் தான் எட்வர்ட் ஹிண்டல் வந்து இந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அங்கேருந்து இவருடைய அந்த ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு இந்த 1908ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய ஃபேமிலி போயிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. குறிப்பாக இந்த முறை வந்து இவர் கலிஃபோர்னியாவில் இருக்கிற லயோலா அப்படின்ற ஒரு இடம், இது வந்து லயோஹா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து இவர் போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மெரைன் பயாலஜிக்கல் ஸ்டேஷன் லயோலா அங்கே இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக 1908ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி 6 மாதங்கள் 6 months வந்து அங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற லயோலா இருந்து அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற இவருடைய குடும்பம் வாழக்கூடிய பெர்க்லிக்கு இவர் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த பெர்க்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி அங்கே இவர் வந்து என்ரோல் பண்ணி பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அது பயாலஜி உயிரியல்ல எட்வர்ட் ஹிண்டல் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க. இது 1910ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியிலிருந்து எட்வர்ட் ஹிண்டல் வந்து இவருடைய பிஹெச்டி வந்து முடிக்கிறாங்க. முடித்த இதே 1910ஆம் ஆண்டு தான் சைட்டலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் பேத்தோஜெனோசிஸ் இன் ஸ்ட்ராங்கைலோசென்ட்ரோடஸ் பர்பரேட்டஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு ரிசர்ச் பேப்பர் இதை எழுதி 1910ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1910ஆம் ஆண்டு இவர் பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற பெர்க்லியிலிருந்து மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்து கிளம்புறாங்க. இந்த முறை இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் கிளம்பிடுறாங்க. அங்கே போய் அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் அதாவது ஒரு அங்கமான மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பயாலஜி மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து ஜுவாலஜியை மைனர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் வந்து
ஆரம்பத்தில் பேச்சுலர்ஸ் டிகிரிலாம் பண்ணலை. அதுக்கு பதிலாக இவர் வந்து நிறைய கோர்சஸ் பயாலஜி அண்டு ஜுவாலஜிலாம் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டியும் பண்ணாங்க. இந்த 1910ஆம் ஆண்டு பிஹெச்டி முடித்த பிறகு தான் இந்த மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் அப்படியே உல்டாவாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரியை வந்து பயாலஜி அண்டு ஜுவாலஜி எடுத்து படித்தாங்க. அதாவது பயாலஜி ஜுவாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் வரும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் தானே அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்தில் 1900ஆம் ஆண்டு காலகட்டத்திலலாம் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் எடுத்து படிக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இவருடைய உயிரியல் ஆராய்ச்சிக்காக 1911ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய பேஸ்டர் இன்ஸ்டிடியூட் அங்கே ஒரு ஆண்டு 1911ஆம் ஆண்டு இவர் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அடுத்து மறுபடியும் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கே வந்து மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 1912ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பிஏ வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏவும் எட்வர்ட் ஹிண்டல் வந்து பண்ண தொடங்குறாங்க. இதுக்கிடையில் எட்வர்ட் ஹிண்டல் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியிலையும் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவாக லேபரட்டரி நோட் புக் ஆஃப் தி எலிமெண்ட்ரி ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இதை வந்து எழுத தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் பூச்சிகளின் மீது இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக ஈக்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த நோய் கிருமிகளை ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவ வைக்கக்கூடிய பூச்சிகள், அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது டிசீசஸை வந்து பூச்சிகள் வந்து சில நபர்களுக்கு வந்து பரவும், அதாவது ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பூச்சிகள் வந்து அந்த டிசீசஸை வந்து பரப்பிடும். ஸோ அது மாதிரியான பூச்சிகளில் எட்வர்ட் ஹிண்டல் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவாக 1914ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஃப்ளைஸ் இன் ரிலேஷன் டு டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து ஃப்ளைஸ் இன் ரிலேஷன் டு டிசீசஸ் பிளட் சக்கிங் ஃப்ளைஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க 1914. மேலும் அதே 1914ஆம் ஆண்டு ஃப்ளைஸ் இன் ரிலேஷன் டு டிசீசஸ் பிட்டிங் ஃப்ளைஸ் அப்படின்ற டைட்டில் இன்னொரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி எட்வர்ட் ஹிண்டல் சில முக்கியமான புத்தகங்களையும் வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் இந்த 1914ஆம் ஆண்டு தான் முதல் உலகப் போர் துவங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன பிறகு எட்வர்ட் ஹிண்டல் வந்து டெரிட்டோரியல் ஆர்மியில் பிரிட்டிஷில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக எட்வர்ட் ஹிண்டல் பொறுத்த வரைக்கும் ராயல் இன்ஜினியர்ஸ் கோர்ப், அதாவது இது வந்து த கோர்ப் ஆஃப் ராயல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து பொறியாளர்களுக்கு உண்டான ஒரு படைப்பிரிவு. இங்கு வந்து இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய மிஷின்ஸ், அதே மாதிரி கன்ஸ் இதெல்லாமே வந்து தயாரிக்கப்படும். ஸோ அந்த ஒரு படை தான் இந்த த கோர்ப் ஆஃப் ராயல் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது. அதில் ஒரு செகண்ட் லெப்டினண்ட்டாக 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் போது எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண பிறகு இவர் இங்கிலாந்துல இருந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகள் இவர் வந்து பாலஸ்தீனுக்கும் அனுப்பப்படுறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ டிகிரியை 1917ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து எட்வர்ட் ஹிண்டல் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ எம்ஏ வந்து 1917ஆம் ஆண்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருது. இந்த முதல் உலகப்போர் 1918ஆம் ஆண்டு முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் இந்த முதல் உலகப்போரில் பங்கேற்ற ஆர்மி, நேவி, அதே மாதிரி இந்த மெடிக்கல் கோர் போன்ற படைப்பிரிவுகள் எல்லாமே வந்து டிமொபலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் ஹிண்டலும் அந்த ராயல் இன்ஜினியர்ஸோடைய செகண்ட் லெப்டினன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலகி வர்றாங்க. ஸோ இதே 1919ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு குறிப்பாக அவருடைய 33 வயதில் எட்வர்ட் ஹிண்டல் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு எட்வர்ட் ஹிண்டலும் இவருடைய மனைவியான ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் ஹிண்டல் இவங்க ரெண்டு பேருமே குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இருந்தாலும் எட்வர்ட் ஹிண்டல் மற்றும் இவருடைய மனைவியான ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் ஹிண்டல் இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்கி இருந்தது. இது எட்வர்ட் ஹிண்டலுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 1919ஆம் ஆண்டு ஈஜிப்தில் தான் இவர் வந்து டிமொபலைஸ் பண்ணப்பட்டாங்க ஆர்மியிலேருந்து. ஸோ அந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய கைரோ அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த கைரோவில் இருக்கக்கூடிய கைரோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அங்கே எட்வர்ட் ஹிண்டல் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்ட் பெரசிட்டாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. பயாலஜி அப்படின்றது உயிரியல், பெரசிட்டாலஜி அப்படின்றது இந்த ஒட்டுண்ணியியல். ஸோ இந்த ரெண்டு பாடங்களை, உயிரியல் மற்றும் ஒட்டுண்ணியியல், இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக 1919ஆம் ஆண்டு
கைரோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் எட்வர்ட் ஹிண்டல் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்டு பெரசிட்டாலஜி, உயிரியல் மற்றும் ஒட்டுண்ணியியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இவர் பதவி வைக்க தொடங்குறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில் இவர் லேபரட்டரி நோட் புக் ஆஃப் எலிமெண்ட்ரி ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி விலங்கியல் குறித்த ஒரு புத்தகம், இது 1922ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1922ஆம் ஆண்டு பாட்டனி தாவரவியல்லையும் இவர் நிறைய பங்களிப்புகளை கொடுத்தாங்க. குறிப்பாக கோல்டன் ஹார்வெஸ்ட் அதை வீட்டுக்கும், அதாவது ஹோம்ஸ் வீடுகளில், அதேமாதிரி லேபரட்டரிஸ்லாம் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதே 1922ஆம் ஆண்டு லேபரட்டரி நோட் புக் ஆஃப் எலிமெண்ட்ரி பாட்டனி அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு புக்கையும் எட்வர்ட் ஹிண்டல் 1922ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. கூடுதலாக இதே 1922ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1922ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் பெறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் ஜேம்ஸ் ஹார்ட்லி ஆஸ்வர்த் அப்படின்னு, இன்னொருத்தர் ஜான் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், மூன்றாவதா ஃப்ரான்சிஸ் மார்ஷல் அப்படின்னு இன்னொரு நபர், நான்காவதா ஜார்ஜ் லெஸ்லி பர்சர் அப்படின்னு நான்காவது ஒரு நபர் அப்படின்னு இந்த 4 பேர் ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1922ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஹிண்டல் 1924ஆம் ஆண்டு இந்த ஈஜிப்தில் இருக்கிற கைரோவில் இருக்கக்கூடிய கைரோ யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்டு பெரசிட்டாலஜி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ஈஜிப்தில் இருக்கிற கைரோவில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு 1924ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய மனைவி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா லண்டனில் 1924ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் ஒரு மில்னர் ரிசர்ச் ஃபெல்லோவாக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்டு டிராபிக்கல் மெடிசன், அங்கே ஒரு மில்னர் ரிசர்ச் ஃபெல்லோவாக இவர் 1924ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி அங்கே எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. இவருடைய ஆராய்ச்சி எல்லாமே எல்லோ ஃபீவர், அதாவது இந்த பூச்சிகள் மூலமாக பரவக்கூடிய லிஸ்மனியோசிஸ், அதே மாதிரி எல்லோ ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான தொற்று, அதுக்கப்புறமா கூடுதலாக இன்னும் இதே மாதிரி ஸ்ட்ராஸ்டனோசிஸ் போன்ற பல நோய்கள், பூச்சிகள்னால பரவக்கூடிய நோய்கள், அதில் எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து காலாசார் கமிஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு பயணமானது சைனாவுக்கு போனாங்க. அப்போ அந்த பயணத்தில் இவர் ஒரு லீடராக 1925ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ எட்வர்ட் ஹிண்டல் 1925ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அந்த ராயல் சொசைட்டியோடைய காலாசார் கமிஷனில் ஒரு லீடராக ஜாயின் பண்ணி அந்த எக்ஸ்பெடிஷன் பயணம் சைனா இவர் போனாங்க. இது கிட்டத்தட்ட இந்த சைனாக்கு போன இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc இந்த டிகிரி பண்ணுறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இவர் ஏற்கனவே படித்த மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜ், அங்கே எட்வர்ட் ஹிண்டல் மறுபடியும் என்ரோல் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஜாயின் பண்ணியிருந்த இந்த காலகட்டத்தில் தான் இவர் சைனாக்கும் போனாங்க. ஸோ சைனாக்கு போய் 3 வருடங்கள் அந்த பயணத்தின் போது எட்வர்ட் ஹிண்டல் பல்வேறு விதமான உயிரியல் மற்றும் புவியியல், அதே மாதிரி விலங்கியல், இதிலெல்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. தாவரவியல் ஆராய்ச்சியும் மேற்கொண்டாங்க. இறுதி 1928ஆம் ஆண்டு இந்த ராயல் சொசைட்டி காலாசார் கமிஷன் ஆனது முடிவுக்கு வந்தது. ஸோ சைனாவிலேருந்து 1928ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு மறுபடியும் எட்வர்ட் ஹிண்டல் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இவர் என்ரோல் பண்ணி தொடர்ச்சியாக படிக்க தொடங்குறாங்க. இதே 1928ஆம் ஆண்டு இவர் ஒரு பெய்ட் ரிசர்ச் ஃபெல்லோவாக எட்வர்ட் ஹிண்டல் 1928ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக வெல்கம் பியூரோ ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்ற ஒரு பியூரோ, அதில் எட்வர்ட் ஹிண்டல் ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1929ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் அந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc அந்த டிகிரியை அந்த மேக்டலின் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய அங்கமான அந்த காலேஜ்லேருந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக எட்வர்ட் ஹிண்டல் அந்த ரிசர்ச் ஃபெல்லோவாக அந்த வெல்கம் பியூரோ ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இவருடைய பணியை தொடர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் எட்வர்ட் ஹிண்டலுடைய மனைவியான ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் ஹிண்டல் அவங்களுடைய உடல்நிலையானது மோசமடைய தொடங்கியிருந்தது. இது எட்வர்ட் ஹிண்டலுடைய மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் ஹிண்டல் அப்படின்ற எட்வர்ட் ஹிண்டலுடைய மனைவியோடைய ஒரு ஃபர்ஸ்ட் கசின் தான்
சர் ஜான் கிரஹாம் கர் அப்படின்ற ஒரு விலங்கியல் நிபுணர். ஸோ ரொம்ப அவர் வந்து ஃபேமஸ் ஆனவர். ஸோ இதை வந்து சொல்லிக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எட்வர்ட் ஹிண்டலுடைய மனைவியினுடைய உடல்நிலை தொடர்ச்சியாக வந்து மோசமடைஞ்சு 1933ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டலுடைய மனைவியான ஐரீன் மார்கரெட் வெஸ்ட் ஹிண்டல் வந்து இறந்தும் போயிடுறாங்க. இது எட்வர்ட் ஹிண்டலுடைய மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இதே காலகட்டத்தில் இந்த 1933ஆம் ஆண்டே எட்வர்ட் ஹிண்டல் வந்து வெல்கம் பியூரோ ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்சோடைய ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற பொறுப்பில் இருந்து அந்த குறிப்பாக வந்து பெய்ட் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து விலகினதுக்கு அப்புறமா எட்வர்ட் ஹிண்டல் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதில் ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக எட்வர்ட் ஹிண்டல் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அங்கும் இவரால் சரியாக வந்து வேலை பார்க்க முடியல. இவருடைய மனைவியினுடைய அந்த நினைவானது தொடர்ந்து வர வாட்டி வந்தது. இந்த நிலையில தான் எட்வர்ட் ஹிண்டலுடைய மனைவியினுடைய ஃபர்ஸ்ட் கசினான அந்த சர் ஜான் கிரஹாம் கர் அவர் வந்து 1935ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆக இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பொறுப்பில் இவரை வர சொல்லி எட்வர்ட் ஹிண்டலை அந்த சர் ஜான் கிரஹாம் கர் அப்படின்ற இவருடைய மனைவியினுடைய உறவினர் வந்து அழைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து 1935ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் அந்த சர் ஜான் கிரஹாம் கர் அவருக்கு பிறகு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அதாவது விலங்கியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பில் 1935ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் ஹிண்டல் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிய தொடங்குறாங்க. அது என்ன ரீஜியஸ் அப்படின்னா ராயல் ஃபேமிலினாலேயோ கிங் ஃபேமிலினாலேயோ ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் வந்து சேர்க்கப்படும். ஸோ இது மாதிரி இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற இந்த ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஆனது கிங் ஃபேமிலினால ராயல் ஃபேமிலினால தான் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால தான் அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்பு. ஸோ அந்த பேர் வந்தது. ஸோ அந்த பொறுப்பில் தான் 1935ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற விலங்கியல் பேராசிரியராக 1935ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் எட்வர்ட் ஹிண்டல் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1936ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு சொல்லி விலங்கியலுக்குண்டான ஒரு சங்கத்தை எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. அதை நிறுவனது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாகவும் 1936ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டலே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த நிலையில் இதே 1936ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து எலன் மேரி தியோடோரா போயன் ஸ்ட்ரோடர் அப்படின்ற இன்னொரு பெண்ணை இவர் வந்து ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க இவருடைய 50 வயதில். திருமணத்துக்கு பிறகு எட்வர்ட் ஹிண்டலுக்கும் இவருடைய மனைவிக்கும் ரெண்டாவது மனைவியான எலன் மேரி தியோடோரா போயன் ஸ்ட்ரோடர் ஹிண்டலுக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தாலும் எட்வர்ட் ஹிண்டல் மற்றும் இவருடைய இரண்டாவது மனைவியான எலன் மேரி தியோடோரா போயன் ஸ்ட்ரோடர் ஹிண்டல் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்கியிருந்தது. இதுவும் எட்வர்ட் ஹிண்டலுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1938ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கோர்ப் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருந்தது. அந்த படைப்பிரிவில் எட்வர்ட் ஹிண்டல் வந்து 1938ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் குறிப்பாக வந்து லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டாலியன் ஆஃப் கிளாஸ்கோ போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் கார்டு அப்படின்னு ஒன்று இருந்தது, கிளாஸ்கோ ஹோம் கார்டு அப்படின்னு. அந்த கிளாஸ்கோ ஹோம் கார்டோடைய பெட்டாலியனுடைய ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில் தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் துவங்கிருது. ஸோ இந்த 2ஆம் உலக போர்லையும் எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய பங்களிப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1942ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1942ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து அந்த முக்கியமான பொறுப்புகளில் தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1943ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 57 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. அங்கிருந்து ரிட்டையர் ஆன இதே காலகட்டத்தில் கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஹண்டேரியன் மியூசியம் ஆர்ட் கேலரி அதனுடைய கியூரேட்டராகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அந்த பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. மேலும் இந்த 1943ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா
அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக 1943ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு முக்கியமான அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் டைரக்டராக 1943ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளில் தொடர்ச்சியாக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1945 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் ஹிண்டல் வந்து ஃப்ரீமன் சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கூடுதலாக ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒரு புவியியல் சங்கம் அந்த ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இவர் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூட் அதை நிறுவுவதற்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. அடுத்து 1946ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இதே 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அது இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் சயின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக 1946ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு அந்த பிரிட்டிஷ் சயின்ஸ் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்குடைய பயாலஜி செக்ஷனுடைய பிரசிடெண்ட்டாக 1947ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல முக்கியமான பொறுப்புகளில் எட்வர்ட் ஹிண்டல் தொடர்ச்சியாக பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு அந்த பிரிட்டிஷ் சயின்ஸ் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. கூடுதலாக இவர் வந்து அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய சயின்டிஃபிக் டைரக்டர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. இவர் தான் அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் டைரக்டராக நியமிக்கப்பட்டவர். ஸோ 1951ஆம் ஆண்டு அதிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ரீஜன்ஸ் பார்க் ஜூ அப்படின்னு சொல்லி ஒரு ஜூ இருக்குது. அதெல்லாம் இவர் தான் வந்து மேற்பார்வையெல்லாம் பண்ணி அதில் பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இவர் தான் எட்வர்ட் ஹிண்டல் தான் அந்த சயின்டிஃபிக் டைரக்டராக ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய சயின்டிஃபிக் டைரக்டராக இருக்கும்போது பண்ணாங்க. இந்த நிலையில் தான் இந்த 1951ஆம் ஆண்டு துரதிர்ஷ்டவசமாக எட்வர்ட் ஹிண்டலும் இவருடைய இரண்டாவது மனைவியான எலன் மேரி தியோடோரா போயன் ஸ்ரோடர் ஹிண்டல் இவங்க 2 பேரும் வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இது எட்வர்ட் ஹிண்டலுடைய மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இவருக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த 1951ஆம் ஆண்டு ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஹானரி செக்ரட்டரியாக கௌரவ செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூட் அதை இவர் நிறுவி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1951 1952 வரைக்கும் எட்வர்ட் ஹிண்டல் வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1953ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் அப்படின்னு ஒரு யூனியன் அதனுடைய ஜுவாலஜிக்கல் செக்ஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1953ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஃபெல்லோ ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி FIB அப்படின்ற அந்த ஒரு பட்டம். ஸோ இது மாதிரி பல்வேறு கௌரவங்களை எட்வர்ட் ஹிண்டல் தொடர்ச்சியாக பெற்று வந்தாங்க. மேலும் இந்த ஆர்டினரி செக்ரட்டரி ஆஃப் தி ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி அந்த பொறுப்பில் தொடர்ச்சியாக இவர் பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1961ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் வந்து இவருடைய 75 வயதில் அந்த ஒரு ஆர்டினரி செக்ரட்டரி ஆஃப் ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி அந்த பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணுறாங்க. அந்த பொறுப்பிலிருந்து விலகினாலும் அந்த ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டியோடைய ஒரு ஆர்டினரி வைஸ் பிரசிடெண்ட்டாக 1962ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹிண்டல் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி பல கௌரவங்களோட எட்வர்ட் ஹிண்டல் ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பூச்சியியல்லையும் உயிரியல்லையும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. குறிப்பாக ஒட்டுண்ணியியல் அதாவது பெரசிட்டாலஜி அதில் 1968 வரைக்கும் எட்வர்ட் ஹிண்டல் இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. எண்ணிலடங்காத எக்கச்சக்கமான ரிசர்ச் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாம் இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி எட்வர்ட் ஹிண்டல் வாழும்போது வாழ்நாள் முழுக்க இவருடைய பங்களிப்புகளை அறிவியலுக்கு கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் எட்வர்ட் ஹிண்டல் திடீர்னு 1973ஆம் ஆண்டு ஜனவரி 22 அன்னைக்கு டாக்ஸியில் போயிருக்கும்
இருக்கும்போது திடீர்னு இவர் வந்து இறந்து போயிடுறாங்க இவருடைய 86 வயதில். ஸோ 1973 ஜனவரி 22 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் எட்வர்ட் ஹிண்டல் வந்து இறந்து போயிடுறாங்க. எட்வர்ட் ஹிண்டல் 1973 ஜனவரி 22 இவருடைய 86 வயதில் இறந்து போயிட்டாலும் எட்வர்ட் ஹிண்டல் வாழும்போது அறிவியலுக்கு குறிப்பாக உயிரியல், அதே மாதிரி விலங்கியல், அதுக்கப்புறமா பூச்சியியல், அதுக்கப்புறம் அதேமாதிரி ஒட்டுண்ணியியல், அதேமாதிரி தாவரவியல், ஸோ இது போன்ற பாடங்களுக்கு, இது போன்ற அறிவியல் துறைகளுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பானது மிகச்சிறந்தது. இதனாலேயே ஒரு தலை சிறந்த உயிரியலாளராகவும் பூச்சியியல் நிபுணராகவும் இன்றைக்கி வரைக்குமே எட்வர்ட் ஹிண்டல் வந்து அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் ஹிண்டல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.